ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வீடியோவை எப்படி அப்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து நான் சொல்ல போகிற ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா பாருங்கள். அண்ட் முக்கியமான சில செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ராசஸ் அண்ட் ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீடியோ வந்து வைரல் ஆகும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு லாங் வீடியோ வந்து எப்படி அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணுறது வந்து நான் மொபைல் வச்சு தான் சொல்ல போகிறேன். நீங்கள் லேப்டாப்பில் பண்ணுறது இருந்தாலும் நீங்கள் இதே ப்ராசஸ் தான் பண்ணிக்கலாம். மொபைலில் பண்ணும்போது அதை டெஸ்க்டாப் மோடில் ஓப்பன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோ அப்லோட் பண்ணுறது ஒய்டி ஸ்டுடியோவில் அப்லோட் பண்ணுவீங்க, இல்லைனா யூடியூப்பில் போயிட்டு அப்லோட் பண்ணுவீங்க. நான் அதில் சொல்ல போகிறது க்ரோமில் வந்து சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ க்ரோமில் வந்து டெஸ்க்டாப் மோடில் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன உடனே உங்களோட ஜிமெயில் ஐடியில் இந்த யூடியூப் அக்கௌண்ட்டான்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடில் ஏரோ மார்க் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். க்ரியேட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே அதை கிளிக் பண்ணால் செலக்ட் ஃபைலுன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஏரோ மார்க் வந்து காட்டும். ஸோ எந்த வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த வீடியோ வந்து ஃபைல்ஸில் போயிட்டு செலக்ட் பண்ணிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் க்ரியேட்டுன்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இது மாதிரி ஒரு ஃபைல் வந்த உடனே அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்லோட் ஆகிட்ட உடனே இது மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ், வீடியோ எலிமெண்ட், செக்ஸ் அண்ட் விசிபிலிட்டின்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்க. இதே வந்து நீங்கள் ஒய்டி ஸ்டுடியோவில் அப்லோட் பண்ணும்போது இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வராது. ஸோ க்ரோமில் இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் வந்து இருக்கு பாருங்க. டைட்டில் வந்து இதில் 100 கேரக்டர்ஸ் வந்து கொடுக்க சொல்லியிருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 70 கேரக்டர்ஸ் வந்து உங்களோட டைட்டிலில் வந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மோர் தென் நீங்கள் 70க்கு மேலே கொடுத்தீங்கன்னா அது வந்து இங்கே டைட்டில்லையும் சில டைமில் வந்து விசிபிள், சில டைமில் இல்லை நிறைய டைம்லேயே விசிபிள் ஆகிறது கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 70 கேரக்டர்ஸ் வரைக்கும் உங்களோட டைட்டில் வந்து கொடுங்க. ஸோ டைட்டில் வந்து மோஸ்ட்லி யாரும் அது மேலே வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டீங்க. ஒரு வீடியோ பண்ணும்போது தம்ப்நெயில் மேலே அதிகமாக பண்ணுவீங்க. ஸோ தம்ப்நெயில் எந்த அளவுக்கு ஒரு லாங் வீடியோக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி டைட்டிலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டைட்டில் வந்து எதை பேஸ்டு நம்ம வீடியோ பண்ணுறோமோ அதை பேஸ்டு டைட்டில் வந்து கொடுத்துடலாம். ஸோ ஹவு டு அப்லோட் எ லாங் வீடியோ இல்லைனா ஹவு டு அப்லோட் எ வீடியோன்னு சொல்லிட்டு நான் ஆன் யூடியூப்னு நான் டைட்டில் கொடுக்குறேன். ஏன்னா அதை பற்றி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ செகண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன். ஸோ எதை பேஸ்டு நீங்கள் டைட்டில் கொடுக்குறீங்களோ அதை பேஸ்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது இதை வந்து கீவேர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் ஒரு கொஷின் மார்க் வந்து இருக்கும் பாருங்க. அந்த கொஷின் மார்க்கு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. யூடியூப் எப்படி வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்ம எழுதணும்னு சொல்லிட்டு. ஸோ இதில் கீவேர்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது எவ்ரி வீடியோக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கீவேர்ட்ஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கீவேர்ட்ஸ் வந்து கொடுக்கறதுனால உங்களோட அந்த வீடியோ வந்து ரேங்க் ஆகும். அண்ட் அதை பேஸ்டு கீவேர்ட்ஸ் வந்து கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீவேர்ட்ஸ் வந்து எப்படி ஹவு டு அப்லோட் எ வீடியோ ஆன் யூடியூப் பார்க்குற வியூவர்ஸ் வந்து எப்படியெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறாங்களோ அது மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து கொடுத்துருங்க. கீவேர்ட்ஸ் கொடுக்கறதுக்கான நான் நிறைய வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து கீவேர்ட்ஸ் கொடுக்கணும்னு எக்ஸாம்பிள் விடாய்க்யூவில் நீங்கள் கொடுக்கலாம், ரேபிட் டேக்ஸ் வச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி நிறைய டேக் ஜென்ரேட்டர் வந்து இருக்குது க்ரோமில். அது மாதிரி நீங்கள் போயிட்டு அதை பேஸ்டு நீங்கள் கீவேர்ட்ஸ் வந்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தம்ப்நெயில் வந்து இருக்கு பாருங்க. செட் எ தம்ப்நெயில் தட் ஸ்டாண்ட் அண்ட் ட்ரா வியூவர்ஸ் அட்டென்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒன்று தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக தான் கொடுத்துருக்கு பாருங்க. அப்லோட் ஃபைல், ஆட்டோ ஜென்ரேட்டட், டெஸ்ட் அண்ட் கம்பேர். இது மாதிரி வந்து 3 இது வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிளேலிஸ்ட் வந்து இருக்கு. பிளேலிஸ்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க. ஆட் யுவர் வீடியோ பிளேலிஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த பிளேலிஸ்ட் ஆட் பண்ணிக்கிறது தான் ஆட் பண்ணீங்க. ஆடியன்ஸ் வந்து இருக்கு பாருங்க. ஆடியன்ஸ் இப்போ உங்களோட அந்த வீடியோ வந்து கிட்ஸ்காந்துன்னா கிட்ஸ் வந்து நீங்கள் ஓகே பண்ணுங்க, எஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு இது பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. உங்களோட அந்த 18+ வீடியோ இருந்தால் அது ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷன்ல வந்து ஓகே பண்ணுங்க. அப்படி இல்லை எல்லாம் பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த செட்டிங்ஸும் நீங்கள் வந்து அட்வான்ஸாக பண்ணிடுங்க. இது வந்து பெய்ட் ப்ரமோஷன் இருக்கு. இப்போ உங்கள் வீடியோ வந்து ப்ரமோஷன் பற்றி ஏதாச்சும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இதை டிக் வந்து கொடுத்துடலாம். மை வீடியோஸ் கண்டெயின் பெய்ட் ப்ரொமோஷன் லைக் ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட், ஸ்பான்சர்ஷிப்னு சொல்லிட்டு இருக்கு. ஏதாச்சும் ஸ்பான்சர் பண்ணுறீங்க, நீங்கள் ப்ராடக்டை பற்றி சொல்கிறீங்கன்னா இதை வந்து நீங்கள் டிக் பண்ணிடுங்க. இல்லைன்னா வந்து இது தேவையில்லை.
நெக்ஸ்ட் வந்து அல்டர்னேட்டிவ் கண்டென்ட் இருக்கு பாருங்க. இது எப்படின்னா உங்களோட ஏஐ வீடியோ இருந்தா மட்டும் நீங்க எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஸோ நிறைய பேர் இந்த ப்ராசஸ் வந்து இதை பண்றது கிடையாது. டு ஃபாலோ த யூடியூப் பாலிசி யூ ரிக்வயர் டு டெல் அஸ் இது என்ன சொல்லியிருக்குன்னா யூடியூப் உங்களோட வீடியோ ஏஐ பத்தி நீங்க பண்றதுன்னா இதுல வந்து எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லிட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட எவ்ரி வீடியோல எல்லா வீடியோல மென்ஷன் பண்ணிடுவாங்க மேல உங்களோட ஏஐ வீடியோ. அது லாங் வீடியோ இருக்கட்டும், ஷார்ட் வீடியோவா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படியும் நான் சொன்னது உங்களுக்கு புரியலன்னா இந்த மேல இருக்கிற அந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு பாருங்க. இதுல இது ஒய்டி ஸ்டுடியோல கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனா குரோம்ல நீங்க அப்லோட் பண்ணும்போது இது மாதிரி இந்த 3 இது வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக மேக்ஸ் எ ரியல் பர்சன் அப்பியர்ஸ் டு சே ஆர் டூ சம்திங் தட் தே டிட் சே ஆர் டூ. எப்படின்னா ஒரு பார்க்கறதுக்கு வந்து ரியலா இருக்கும், ஆனா அது ரியல் வந்து கிடையாது. அது வந்து ஏஐ வச்சு பண்ணியிருப்பாங்க. செகண்ட் வந்து அல்டர்ஸ் ஃபுட்டேஜ் ஆஃப் த ரியல் ஈவெண்ட் ஆர் ஏ பிளேஸ் வந்து காட்டும் போது அது ஒரு ஏஐ வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் வந்து ஏஐயா அது வீடியோ வந்து மேக் பண்றதுனால ஏஐ வந்து டிக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா நீங்க வந்து நோனே கொடுத்துருங்க. வந்து ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஹலோ ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ் அந்த இது வந்து நீங்க டிக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட இப்போ வீடியோ எஜுகேஷன் பத்தி நீங்க பண்றீங்கன்னா அந்த எஜுகேஷன் பத்தி பண்றத வந்து இது என்னன்னா மேக் யுவர் வீடியோஸ் ஈஸியர் டு வாட்ச். யூ கேன் overwrite automatic suggestion by creating your own chapters and video டிஸ்கிரிப்ஷன். இப்போ இதை டிக் கொடுத்துட்டீங்கன்னா யூடியூபே என்ன பண்ணோம்னா தன்னாலேயே அந்த சாப்டர்ஸ் வந்து கொடுத்துரும். அப்படி இல்லைன்னா நீங்க ஓனாவே கொடுக்கலாம். இப்போ என்னோட சஜெக்ஷன் என்னன்னா இந்த ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸை வந்து யூடியூப் ஆட்டோமேட்டிக் கொடுக்கறதோட நீங்க வந்து ஓனா கொடுக்கலாம். ஏன்னா அது வந்து சம்டைம்ஸ் இன்கரெக்டா கொடுக்கும். ஸோ இது ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ் கொடுக்கறது வந்து நீங்க கொடுத்துருங்க. அதில் ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ் அண்ட் கீ மூமெண்ட்ஸ்னா இதை டிக் பண்ணாத இதை வந்து பெட்டரா அப்படியே விட்டுருங்க. ஃபியூச்சர்ஸ் பிளேசஸ். இப்போ பிளேசஸ் எப்படின்னா நீங்க ஒரு வீடியோல எந்த பிளேசஸ் பத்தியாச்சும் நீங்க காட்டுறீங்கன்னா அந்த பிளேசஸை வந்து இதை மென்ஷன் பண்ணும். ஸோ இதுவும் வந்து எல்லா ஆட்டோமேட்டிக் பிளேசஸை வந்து டிக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ். இந்த ஆட்டோமேட்டிக் கான்செப்ட்ன்றது அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பண்ணாதீங்க. இப்போ டேக்ஸ் வந்து ஒரு வீடியோக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஹவு டு அப்லோட் எ லாங் வீடியோன்னு சொல்லிட்டு அதை பேஸ்டு நீங்க வந்து டேக்ஸ் வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கீவேர்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க சொன்னோம், அந்த கீவேர்ட்ஸை எடுத்து நீங்க டேக்ஸா இதுல பேஸ்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் லாங்குவேஜ் அண்ட் கேப்ஷன்ஸ் இருக்கு. வீடியோ லாங்குவேஜ் ஏதோ அது வந்து கொடுத்துருங்க. அண்ட் ரெக்கார்டிங் டேட், எந்த டேட்ல நீங்க ரெக்கார்ட் பண்றீங்களோ வீடியோ லொகேஷன் வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் லைசன்ஸ். இப்போ லைசன்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் பிளே பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வீடியோ அப்லோட் பண்ணும்போது. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் வந்து எல்லாம் நார்மலாகவே இருக்கும். அப்படி இல்லை உங்களோட கிரியேட்டிவ் காமன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குன்னா இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்ன்னு சொல்லிட்டு செட் பண்ணிடுங்க. யூடியூப் லைசன்ஸ்னா இது allow others to embed your video in the siteன்னு சொல்லிட்டு வருது பாருங்க. நீங்க கிரியேட்டிவ் காமன் சொல்லிட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட அந்த சேனலோட ஓனர் வந்து நீங்களா தான் இருப்பீங்க. ஆனா உங்களோட வீடியோஸ் எடிட் பண்றது எது வேணாலும் அவங்க அதர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் கிரியேட்டிவ் காமன்ன்றது. ஸோ அது மாதிரி பண்றது தான் உங்களுக்கு இஷ்டமா தான் நீங்க பண்ணீங்க. ஆனா மோஸ்ட்லி என்னோட சஜெக்ஷன் வந்து அது மாதிரி வந்து வைக்காதீங்க. இதே வந்து இருக்கட்டும் ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பப்ளிஷ் டு சப்ஸ்கிரைப் ஃபீட் அண்ட் அதர் நோட்டிஃபை சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ பப்ளிஷ் வந்து பண்ணும்போது எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் போற மாதிரி இதை வந்து டிக் வந்து வச்சுங்க. மேலே அலோ எம்பெடிங் சொல்லிட்டு அதுவும் டிக் வந்து பண்ணிடுங்க. ஆட்டோ டப்பிங் என்ற ஆப்ஷன்ஸும் வந்திருக்கு. நீங்க எந்த லாங்குவேஜஸ் சூஸ் பண்ணிட்டு நீங்க மென்ஷன் பண்றீங்களோ உங்களோட வீடியோ வந்து அந்த லாங்குவேஜ்ல வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் ரிமிக்சிங் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஷார்ட் ரிமிக்சிங் வந்து உங்களோட அலோ வீடியோ அண்ட் ஆடியோ ரிமிக்சிங்னா நீங்க இது ஓகே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களோட ஆடியோ மட்டும் நீங்க ரிமிக்சிங்க்கு அலோ பண்றீங்கன்னா இது வந்து டிக் பண்ணிக்கலாம். அப்படி எனக்கு யாரும் என்னோட வீடியோ வந்து ரிமிக்சிங் பண்ண வேணாம்னா கீழே இருக்கிறது லாஸ்ட்ல எல்லோ ரிமிக்சிங் சொல்லிட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி இருக்கு. கேட்டகரி வைஸ் ஆட் யுவர் வீடியோஸ் ஆஃப் த கேட்டகரி. எந்த கேட்டகரி நீங்க வீடியோ பிளே பண்றீங்களோ அது மாதிரி வந்து கேட்டகரி சூஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கேட்டகரியோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் வந்து பிளே பண்ணுது.
ஸோ நெக்ஸ்ட்டு இது கீழே எல்லாமே இதெல்லாம் ஒன்றுமே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு கீழே இது பண்ணும்போது கமெண்ட்ஸ் வந்து வரும். ஸோ கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்களோட அது சாய்ஸ் தான். நீங்கள் ஆன் பண்ணிக்கிறதுனா ஆன் பண்ணிக்கலாம், எல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த லைக்ஸ் நம்பர் ஆஃப் லைக்ஸ் வந்து ஹைட் பண்ணிக்கிறது தான் நீங்கள் டிக் பண்ண வேணாம். இதை வந்து அப்படியே விட்டுருங்க. உங்களோட நம்பர் ஆஃப் லைக்ஸ் வந்து காட்டாது. இப்போ வீடியோ எலிமெண்ட்ஸ் வந்து கொடுத்தாச்சு. இங்கே எக்ஸாம்பிள் மேலே பாருங்கள் என்னென்னு சொல்லிட்டு இருக்கு. டீட்டெயில்ஸ், வீடியோ எலிமெண்ட்ஸ், செக்ஸ். இப்போ செக்ஸ் ஏதாச்சும் வந்து காப்பிரைட் இருந்து ஏதாச்சும் மியூசிக் வந்து நம்ம ஆட் பண்ணியிருந்தோம், ரீயூஸ் கண்டென்ட் இருந்தால் இதில் வந்து மென்ஷன் பண்ணிடும். ஸோ செக்குன்ற கீழே வந்து காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கீழே எக்ஸாம்பிள் ரீயூஸ் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு காட்டுது பாருங்க. அது மாதிரி நம்ம பண்ண வீடியோவே நம்ம பண்ணுறதுனா கீழே ரீயூஸ் வந்து காட்டும். ஸோ காப்பிரைட் அது மாதிரி இருந்தால் காப்பிரைட்டும் இது வந்து மென்ஷன் பண்ணும். விசிபிலிட்டி வந்து இருக்கு பாருங்க, சேவ் ஆர் பப்ளிஷ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ப்ரைவேட் அன்லிஸ்ட் மெம்பர்ஸ் ஒன்லி அண்ட் பப்ளிக்னு சொல்லிட்டு இருப்பாருங்க. ஷெடியூல்டு கீழே இருக்கு. ஸோ ஷெடியூல்டுனா நீங்கள் டைம் செட் பண்ணி அதை வந்து நீங்கள் எப்போ ஷெடியூல் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்கள் வீடியோ வந்து பப்ளிக் ஆகிடும். ப்ரைவேட்க்கும் அன்லிஸ்ட்க்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துடலாம். இப்போ ப்ரைவேட்டில் நீங்கள் யூஆர்எல் கொடுத்தீங்கன்னா அந்த யூஆர்எல் வந்து நீங்கள் மட்டும்தான் அந்த வீடியோ வந்து பார்க்க முடியும். இப்போ அன்லிஸ்டில் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த அன்லிஸ்டில் இருக்கிற அந்த யூஆர்எல் உங்களோட வீடியோ வந்து மற்றவங்க வந்து பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஸ்பான்சர்ஷிப்காக அன்லிஸ்டில் நீங்கள் வீடியோ இன்னொருத்தருக்கு சென்ட் பண்ணுறீங்கன்னா அதை வந்து பார்த்து அவங்க வந்து சஜெக்ஷன் வந்து பண்ண முடியும். ஆனால் ப்ரைவேட்டில் அது மாதிரி வந்து கிடையாது. ப்ரைவேட்டில் வந்து நம்ம மட்டும் தான் நம்ம வீடியோ பார்த்துக்க முடியும். அன்லிஸ்டில் உங்களோட யூஆர்எல் யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா உங்களோட அந்த வீடியோஸ் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பெட்டர் வந்து ஷெடியூல்டு பண்ணிட்டு நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சப்டைட்டில்ஸ், எண்ட் ஸ்கிரீன் அண்ட் கார்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ கீழே வந்து இந்த ஐன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, அதில் ஐ பக்கத்தில் கார்ட்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ கார்ட்ஸ் வந்து நம்ம ஓகே பண்ணிடலாம். இப்போ கார்ட்ஸ்னா ஒரு வீடியோ நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த லாஸ்ட் வீடியோ நீங்கள் பண்ணுறத வந்து வியூவர்ஸ் பார்க்குற மாதிரி இந்த கார்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனால் பண்ணுறதுனால உங்களோட அந்த வியூஸும் அதிகமாகும். ஸோ எல்லா வீடியோஸ்லையுமே கார்ட்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது உங்களோட SEO வந்து கம்ப்ளீட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கார்ட்ஸ் வந்து நான் கொடுத்துட்டு என்ன பண்ணலன்னா பக்கத்தில் சேவ்ன்ற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் பாருங்க. அந்த சேவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாதான் சேவ் ஆகும், இல்லைன்னா சேவ் வந்து ஆகாது. ஸோ இந்த வீடியோக்கு நான் கார்ட்ஸ் வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் எண்ட் ஸ்க்ரீன் வந்து கொடுக்கலாம். எண்ட் ஸ்க்ரீன்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு வீடியோ பார்த்துட்டு உடனே அது முடிஞ்சிட்ட உடனே ஒரு வீடியோ லாஸ்ட்ல வந்து காட்டும் பாருங்க, அதை தான் எண்ட் ஸ்க்ரீன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிறைய ஆப்ஷன் இருக்கும், பெஸ்ட் ஆஃப் வியூவர்ஸ் இருக்கும், அண்ட் நிறைய பேர் எதை வந்து பார்த்துட்டு இருக்காங்களோ அந்த வீடியோ எது என்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எலிமெண்ட்ல நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற வீடியோ வந்து வரும். எல்லா வீடியோஸ்க்குமே வந்து எண்ட் ஸ்க்ரீன் கொடுக்கறதுக்கு வந்து மறந்துடாதீங்க. சப்டைட்டில் வேணும்னா அது உங்களோட ஆப்ஷன்ஸ் தான். இது மாதிரி சப்டைட்டில் வந்து காட்டும். நீங்கள் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் அதை எந்த இடத்துல தப்பாக சொல்லுதோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டு சப்டைட்டில்ஸ் வந்து கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு அதவும் சேவ் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் கீழே பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ரிஸ்ட்ரிக்ஷனும் பார்த்துங்க இருக்கான்னு சொல்லிட்டு ஏற்கனவே செக்ஸில் வந்து காட்டும். நான் சொன்ன மாதிரி டீட்டெயில், வீடியோ எலிமெண்ட்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல நம்ம மேலே, அதே மாதிரி இதுலேயும் ரிஸ்ட்ரிக்ஷனில் காட்டும். அவங்களோட வீடியோ குவாலிட்டி வந்து SDலையா HDலையான்னு சொல்லிட்டு காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களோட அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நன்னுன்னு சொல்லிட்டு இருக்கு, விசிபிலிட்டி வந்து அண்டர்ஸ்ல வச்சிருக்கீங்க, எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, டேக், டிஸ்கிரிப்ஷன், டைட்டில் எல்லாம் நான் சொன்னது எல்லாமே நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து நீங்கள் ஷெடியூல்டை வச்சுட்டாச்சு பப்ளிஷ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாகவும் பப்ளிஷ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். Till then, bye bye, take care friends. Tada.